வணக்கம் கோயம்புத்தூர். இந்த ஷார்ட் வீடியோவில் கோவை B2C ஆன்லைன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்ட்ஸ் ஒரு யூசர் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோ காமிக்க போகிறேன். இப்போ நான் காமிக்கிற டெமோவில் காமிக்கிற அதே ஸ்டெப்ஸ் அப்படியே எங்களுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், kovaib2c.com. ஸோ இது என்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் ஹோம் ஸ்க்ரீன். இதில் வந்து எங்கள் ஆப் ஐகான் இருக்குது, அதை நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய மொபைல் ஆப் ஹோம் ஸ்க்ரீன் இது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது, அதான் மெனு. ஸோ மெனு டச் பண்ணுறேன், மெனு ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி பார்க்கலாம். செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு கேட்டகரி நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 கேட்டகரி பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து மிச்ச எல்லா கேட்டகரியும் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுற கேட்டகரி. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற ரீட்டைலர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்ட்ரு பண்ணி அவங்க இந்த ஆண்ட்ராய்டு ஆப் மூலயமா ப்ராடக்ட்ஸை விற்க ட்ரை பண்ணால் யூசர்ஸ்க்கு. ஸோ ஒரு யூஸராக எப்படி இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதான் நான் லைவ் டெமோ காமிக்க போகிறேன். ஸோ இதில் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் இருக்குது, டெமோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எதுவுமே ஆக்சுவல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரை இன்னும் யாரும் செல்லர்ஸ் உள்ளே வரல. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே டெமோ ப்ராடக்ட்ஸ் தான், சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் எல்லா செல்லர்ஸுமே சாம்பிள் செல்லர்ஸ் தான், நாட் ஆக்சுவல் செல்லர்ஸ். ஆக்சுவல் செல்லர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க இன்னும் உள்ளே வரல. ஸோ நான் இப்போது ஒரு டெமோ காமிக்க போகிறேன், எப்படி ஒரு யூசர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் மொபைல் வெப்சைட் யூஸ் பண்ணி. ஸோ ஏதாவது ஒரு கேட்டகரி நான் சூஸ் பண்ணலாம். நான் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நான் வாஷிங் மிஷின் சூஸ் பண்ணுறேன். வாஷிங் மிஷின் கேட்டகரி ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்லர்ஸ் அவங்களுடைய வாஷிங் மிஷின் ப்ராடக்ட்ஸ், கோயம்புத்தூரில் இருக்கிற ரீட்டைலர்ஸ் ஆக்சுவல் ப்ராடக்ட்ஸ் விற்றுட்ருக்காங்களே, கடைகள் வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில், அவங்க வந்து இதில் என்ட்ரி போட்டு விற்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க செல்லர்ஸ் வந்து ஏகப்பட்ட என்ட்ரிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆர் 500 thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். இதில் நீங்கள் தேடுற ப்ராடக்ட் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் ஏரியா பக்கத்தில் யார் டீலர் இருக்கா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் தேடுற ப்ராடக்ட் வச்சுருக்கிற டீலர் யார் இருக்கான்னு ஏரியா ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஒரு 3 ஃபில்டர் கொடுத்துருக்கோம், நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய டெமோவில் வந்து ஒரு யூசர் வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறாரு, செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற டெமோ தான் நம்ம காமிக்க போகிறோம். ஸோ நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் கார்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு வாஷிங் மிஷின் நான் செலக்ட் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் கார்ட் ஐகான் இருக்குது, அதில் ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் கார்ட்டை செலக்ட் பண்ணுறேன், வியூ பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு கார்ட்டில். ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் டச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பில்லிங் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். நான் சாம்பிள் டெமோக்காக நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்க போகிறேன். ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த செக் பாக்ஸ் நான் டிக் பண்ணுறேன், ப்ளேஸ் ஆர்டர் டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு, ஆர்டர் ஹஸ் பீன் ரிசீவ்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையர் வந்து இந்த ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு, அவர் வாங்குறதுக்கு விருப்பப்படுறாரு அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் எந்த செல்லர் என்ட்ரு பண்ணியிருக்காரோ அவருக்கு ஒரு மெயிலும் எஸ்எம்எஸும் போகும் பையருடைய டீட்டெயில்ஸோடு. ஸோ செல்லர் வந்து பையரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ஃபோன் நம்பர் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மெயிலையும் எஸ்எம்எஸ்லையும் வந்திருக்கும், பையருடைய டீட்டெயில்ஸ் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டீலை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பையரும் டைரெக்டாக செல்லருடைய இடத்துக்கே போய் பொருளை நேராக பார்த்து ஒரு டெமோ பார்த்து ஒரு ஷூஸ் மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி கலர்லாம் சூஸ் பண்ணி டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா பையரும் செல்லரும் 2 பேரும் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு பேமெண்ட் கேட்வேயோ அல்லது ஒரு கூரியர் அக்ரிகேஷனோ தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் மூலயமா அல்லது மொபைல் ஆப் மூலயமா டீல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. டீல்ஸ் வந்து வெப்சைட்லேயோ மொபைல் ஆப்லேயோ க்ளோஸ் ஆகிறது இல்லை, ஆஃப்லைனில் தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை நாங்கள் கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் பையிங் த ப்ராடக்ட் வில் பி கன்வே டு த செல்லர். ஸோ செல்லருக்கு வந்து
ஒரு பையருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மெசேஜ் கன்வே பண்ணிடுவாங்க. அப்புறம் டீல் வித் பி க்ளோஸ்ட் ஆஃப்லைன். இப்போது சப்போஸிங் நீங்கள் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ரீட்டைலர், நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து எங்களுடைய மொபைல் ஆப் மூலியமாவோ அல்லது வெப்சைட் மூலியமாக விற்கணும்னு நினச்சா நீங்கள் ஒரு செல்லராக என்ரோல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்கள் அப்போ பார்த்த வாஷிங் மிஷின் கேட்டகரியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கேட்டகரி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் எல்லாத்துலேயுமே மேலே ஒரு பிளாக் கலர் பேனர் இருக்குது. அந்த பேனரை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் உங்களை செல்லராக என்ரோல் பண்ணிடுவோம். ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை எங்களுடைய வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் மூலிமா விற்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ரீட்டைலர்ஸ்க்காக, அவங்களுடைய ரீட்டைல் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக. ஸோ அவங்க வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னா எங்களுடைய வெப்சைட் அண்ட் ஆப் மூலிமா ப்ராடக்ட்ஸை விற்கலாம். நன்றி, வணக்கம்.